32 கேள்வியில காங்கேயம் காலையா அண்ணா? ஆமா, காங்கேயம் காலை. ஒரு காலை வாங்கியிருக்கீங்களா? இந்த 2 காலைங்க. கடையில் அது போட்டோம் ஒரு அனுசரியா சொல்லுங்க. எனக்கு ஒரு 1000 ரூபா இருந்தா தானே நான் வியாபாரம் பண்ண முடியும். இப்படியெல்லாம் எதுக்கு சொல்லுதான் நீங்க அங்க இருந்து வந்திய அந்த ஒண்ணுக்கு தான் அந்த இவ்வளவு தெளிவு பண்ணி நான் மாடு யாருக்கு பிடிக்கா மாடு அதுக்கு தான் தப்பு சொல்லலையே. அது 20 தள்ளி தான் வச்சிருக்கேன். என்ன வர சொன்னேன். அவர் எனக்கு எங்க மாடு உனக்கு மாடுனா நீ ஏன் முதல்ல குறைச்சி கேட்க என்னடா முத்துராஜா நம்பாத மாதிரியே பேச. எதுல தள்ளி ஏன் வாங்கின முதல்ல தள்ளியா? ஒரு காலம் தரமாட்டேன் கிட்ட வந்துட்டு மாடு இன்னும் நாளைக்கு இருக்கு. திருச்சி மாவட்டம் திருவிழா கடை அங்கதான் இருக்கு. சரி சரி, ஒத்தக்கலை வேணாடா. ஒரு அஞ்சரையா சொன்னா எனக்கு 2000 வச்சுக்கியா. 2000 சொன்னியா கூட 2000 எதுக்கு 1 லட்சத்துக்கு மாடு இருக்கா? 1.8 1.5 இது இப்போ 95 கூடுது. லாபம் எவ்வளோ சொல்லு, லாபம் எவ்வளோ சொல்லு. 1.8 மாடு வாங்கி நீ வந்து மாடு கேட்டா 80,000 தான் சொன்னேன். இந்த பின்னாடிக்கெல்லாம் 1,08,000 மாடு வாங்கியிருக்கேன். நீ வந்து கேட்டான் எவ்வளோ? நான் 80,000 வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கூட இல்லையாண்ணா? ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டியா? அப்போ அது எவ்வளவு? நீ 60 போட்டாலும் அந்த மாடு எவ்வளவு? 40க்கு கொடுக்க உனக்கு இல்லை 50க்கு தரானா? உங்க பேச்சுக்கு நான் வரேன்ப்பா. என்ன என்னப்பா செய்ய நீங்க தான்ப்பா சொல்லணும். என்னையா அக்கா புக்கா நான் சொல்லுங்க. நீ நினைக்கிறது அங்கிட்டு ஆகாது சொல்றீங்க. நீ பாப்பா சாமி முத்துராஜா டேய் உனக்கு 12 ரூபாய் மாதிரி ஆள் தாண்டா ரைட்டு. தொண்டக்குடி வரைக்கும் போடுறதுக்கு அவன் தாண்டா ரைட்டு. குட்டி கூட வாங்கி அறுப்போம். மத்தியானம் சாப்பிட்டு போவோம். அது ஆகாது பேச்சு. அதெல்லாம் வேணாம். விடப்பா நீ விடப்பா விடப்பா விடப்பாங்கிட்டு அந்த மாலை 1.15 பேசினாங்க. 3000 குறைச்சா நான் வாங்கினேன். மாடு வாங்கி வாங்கிட்டான். நான் விலை சொன்னா நான் விலை சொன்னா நீ வாங்கிடுவா விலை சொன்னா விடுப்பா விடப்பா வாப்பா நான் மோசம் இல்ல வாங்கின முதல்ல சொன்னா உள்ள வரையடப்பா. வேணாமாப்பா விடப்பா வேணாப்பா. வேணாம் வாப்பா. இவன முருகா வாப்பா விடப்பா தரமாட்டேன். இடத்த தள்ளி வாங்கினதுண்ணே 1000 ரூபாய் வாடகை கொடுத்துருக்கு. இவங்க 2000 கழிச்சு 3000 கழிச்சுன்னா விளங்குமானே. இடத்த தள்ளிருக்கோம். தள்ளப்படாது ஒன்னும் தள்ளப்படாது. லாபம் தந்தா தருவேன். லாபம் எல்லாம் மாறு தர மாட்டேன். லாபம் அதுல போய் வேணாமுங்க. லாபம் விற்க வேணாமுங்க. 2 மாடு
ரெண்டு தான். நீ விடு. கையில வேணாம்யா. வேணாமாப்பா விடப்பா. நான் உள்ள விட்டுக்கலையா? விடு. முதலுக்கு மேல நீ வேணாம் விடு. லாபம் ஆனா ஒண்ணும் கிடையாது. லாபம் இல்லாம தலைய மாட்டேன். அது விட மாட்டேன். அது ஆகாது. ஏடா முத்துராஜா நீ எல்லாம் கண்டு தெரியாம முடிக்கிட்டியா முருகா வேணாம்யா. அது விடு. ஏய் விடப்பா கவுரா. அவுத்து வைக்கல. அவுத்து வந்துட்டான். அவுத்து வைக்கல. அவுக்கல. உங்களோட கொடுத்தாங்க. ஏய் விடப்பா கவுரா உன்னை. உங்களோட கொடுத்தாங்க. முருகாஜா ரொம்ப மோசமா காக்காடா. ஏய் விடப்பா. என்னடா 55 ரூபாய் மேடிக்கடா மாறுதடா. ஏய் விடு. கவுரா விடு. ஒத்த கால தானே வாங்க வந்தேன். மொத்த காலை 75 கொடு. விடு கவுரா விடு. அது அருவணை உங்களுக்கு முடியாது மாட்டேங்க. 60 கொடுக்க மாட்டேதா ஒத்தே. அப்ப இது விடு. ஏய் நீ கவுரா விடப்பா நான் நிறைய கொடுங்கடா. லாபம் இல்லாம வேண்டாம். கொடுத்தேன் போடுங்க. அப்ப கம்மி போட்டுனா 45 ரூபாய் எனக்கு தாங்க. அத இது என்னன்னா இது காங்கேயங்கால இதுக்கு அது 1.15 1,15,000 ஜோடி. இது பல்லு ஆபார் புல்லு. சரி அப்போ எத்தனை இதை மாதிரி வண்டி மாட்டு வச்சிருக்கீங்கன்னா? அது 10 ஜோடி கிடக்கு. 10 ஜோடி. அவ்வளோ விவசாயம் நடக்கா? ஆமா விவசாயம். சரி எல்லாம் சொந்த. சரி நீங்களே ஆளை போட்டு. ஆமா. அப்போ மாட்டுக்கு தீவன செலவே ஒரு அமௌண்ட் ஆயிடும். ஆமா. சரி அப்போதான் உழைப்பு நல்லா இருக்கும். சரி இது ஜோடி 1,15,000 முடிச்சிருக்கு. சரி கால ஜோடி எவ்வளோக்கு முடிச்சு? 2 மாடு 1.15. 1,15,000. ஒன்று 6 வியாபாரம் புள்ள 2 மாடு. சரி இது எங்க மணப்பாறையில் வாங்கினதாண்ணா? இல்லை இங்கே பட்டிக்காட்டில் மணப்பாறையில் அதை வாங்கி இங்கே விற்க முடியாதுண்ணே. ஆமாம் அங்கே கூட விற்கும். 1,30,000 போதும். 30 விற்கும் 2. ஆமாம் 2 1.15 1 இருக்குது. சரி நம்மளுக்கான ஆட்கள் திருப்பூணத்துலேருந்து வந்தாங்க பழகிறவங்க. இப்போ ஆளை பொறுத்து தான் கொடுத்துக்கிட்டு படம் வியாபாரி போட்டோம்னு தான். சரி அதனால என்னது 2000 ரூபா கூட சம்பாதிச்சாப்புல நாளைக்கு நம்மளுக்கு மனுஷன் வேணும்னா ஆள் வேணும்னு தான் பற்றி விட்டுருவோம். சரி நீ யாரும் கேட்காதுல்ல. சரி ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். ஆமாம் ஏன்னா 10 20 பாய்ச்சி சொல்லுவாங்க. இந்த நாளைக்கு கொடுப்பாங்க. பிடிச்சா நம்மளுக்கும் 2 மாடு வாங்கிடலாம். போய் ரொட்டேஷனுக்கு ரெண்டு காலம் அந்த 2 காலம். என்ன அந்த காலம் உங்க இல்லையா? ஆமா. அது ஜோடி எங்க கொண்டு போறீங்கன்னா? மதுரை. மதுரைக்கு போகுதா? இங்க இருந்து மதுரைக்கா? இங்க இருந்து மதுரை. அது காங்கேயங்காலே அண்ணா? காங்கேயங்கால. பல்லு சின்னது. அபார் பல்லு. சரி இது உழவு மாடா வண்டி மாடா? வண்டி மாடு. ஜோடி எவ்வளோன்னு சொன்னாங்க? 1.30 வாங்கியிருக்கு. 1,30,000. மணப்பாறை ரேட்டு இங்கே வந்துருச்சு. அப்படி சொன்னா? ஆமா. சரி காலை நல்லா இருக்கு. தெளிவா இருக்கு. அதான் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். சரி இன்னும் எத்தனை வருஷம் உழைக்கணும் அவங்ககிட்ட? இன்னொரு 4-5 வருஷம் உழைக்கும். திரும்பி கொண்டு வந்துருக்கியா? திரும்பி கொண்டு வர மாட்டேன். அங்க இருந்தா வாங்குவோம், இல்லாட்டி அங்கனே கொடுத்துருவோம் ஆள் வந்து. சரி 1,30,000. சரி
ரெண்டு நாட்டு காலை கொடுத்திருக்கீங்களா? ஆ சரி. பல்லு சின்னது. ஆ சரி சரி. எவ்வளோ சொன்னீங்கன்னா? 1,10,000. ரேட்டு பரவாயில்லையா? கொடுக்கலாம். ரொட்டேஷனுக்காண்டி கொடுத்துட்டீங்களா? ஆ சரி. இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேறு எத்தனை ஜோடி கிடக்குண்ணா? நாட்டு மாடு. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். இந்த மாதிரி நாட்டு காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். என்ன இந்த காலையா வாங்கியிருக்கியா? ஜோடி ஜோடி அப்படி தானே? என்ன ஜோடியா? ஜோடி காலை. ஆ சரி. இது வண்டி மாடாண்ணா? வண்டி மாடு உழவு மாடு வண்டி மாடு ரெண்டு சேர்ந்தது. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா? தென்காசி. தென்காசி போகுது. இது காங்கேயம் காளையாண்ணா? நாட்டு காலை. நாட்டு காலை. பல்லு எத்தனைண்ணா? பல்லு சேர்ந்து. ஆ சரி சரி. நல்லா உழைக்குமாண்ணா? நல்லா அடிச்ச மாடு. ஆ சரி. எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா? 1,10. நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சியா? 1,10 வாங்கியாச்சு. அவங்க 1,30 சொன்னாங்க. 1,10. 1,10,000 நாட்டு மாடு. ஆமாம் நாட்டு. சரி. அங்கே தென்காசியில் விவசாயம் நடக்காண்ணா? ஆமாம் தென்காசியில் விவசாயம் ஆரம்பிச்சிட்டீங்க. அதான் வாங்கிட்டு போறீங்களா? ஆமாம். வேற காலம் இருக்காண்ணா? வேற காலம் இருக்கு. இது நல்லா உழைக்கும். அதனால இளம் மாடுலாம். ஆ 1,10,000 வாங்கிட்டு போறீங்க. பல்லு போட்டால் எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும். இது வண்டி மாட்டா உழவு மாட்டா? ரெண்டுக்கும் வச்சுக்கலாம். நம்ம பழக்கிற பொறுத்து தான். ஆ சரி சரி. ஜோடி எவ்வளோன்னு சொல்றீங்க? 65,000. எவ்வளோ கேள்வி இருக்கு? 55 கேள்வி இருக்கு. 60 வந்தால் கொடுக்குறீங்களா? நீங்கள் அம்பை கல்யாணிபுரம். நீங்கள் வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒட்டன் கண்டு வேணா வாங்கிடலாம். வேற என்னெல்லாம் இருக்குண்ணா? ஆ சரி. வந்தா வாங்கிடலாம். தலைவாரம், பல்வலி ஆகிய வழிகளை குணப்படுத்தும் அருமருந்தாகும். உங்களுக்கு இந்த வழியில ஏதாவது ஒரு வழி இருந்தா இந்த இடத்துல வாங்க, இலவசமான முறையில் குணப்படுத்தி காட்டும்.
அண்ணே, நாட்டு மாடா? ரேஸ் காளையா அண்ணா இது? பல்லு எத்துன்னா? சரி, எவ்வளோண்ணே சொல்றீங்க? 95,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? சரி, தேனி சைடு. கேடி லோக்கல் தான். சரி சரி, எவ்வளோ என்ன கொடுப்பீங்கண்ணா? 95. ரேஸுக்கு ஓடிக்கிட்டு இருக்காண்ணா? சரி சரி. நீங்கள் வியாபாரி? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 58 83 14 46. இந்த மாதிரி ரேஸ் காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். வேறு வச்சிருக்கீங்களா? வந்தால் வாங்கிக்கலாம். சரி. தேன்கூடு மாதிரி பெருசா சில தாய்மார்களுக்கு பாருங்க, பஸ் படிக்கட்டி ஏற முடியாது, ஒரு மாடி படிக்கட்டி ஏற முடியாது. விட்டு காட்சி எத்தனை பேர் பண்ணுவாங்க, எத்தனை பேர் பண்ணுவாங்க. காளையா? பல்லு எத்துன்னா? பல்லு ரெண்டு பல்லு. கண்டு தான். அப்படி ரெண்டு. ஒரு காலை கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு காலை எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? செக்காரக்குடி, தூத்துக்குடி மாவட்டம். எவ்வளோ சொல்றீங்கன்னா? 45,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? கொடுக்கல. ஒரு 40 இருந்தால் கொடுத்துருவீங்களா? அதான் எதிர்பார்த்து. நீங்கள் வியாபாரியாண்ணா? ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுங்களா? 97 511 20 372. இந்த மாதிரி வேறு காலை வச்சுருக்கீங்களாண்ணா? வேறு காலை கிடையாது, இது ஒன்று தான் வச்சுருக்கீங்க. நீலகிரி இலை, தகர விதை இலை, ஆட்டுக்கால் கொண்டு தயார் செய்து உங்களுக்கு வழங்கும். பாருங்க, உடக்கத்தான், பாதநாராயண இலை, கும்பை இலை, தோள்பட்ட வலி, கழுத்து வலி, வலி, செண்டக்கால் வலி. அப்படி என்ன வைத்தியம் என்றால், எங்களுடைய தமிழ்நாடு சித்த வைத்தியசாலையில் தயாரிக்கக்கூடிய ஸ்ரீ அம்மா பெயினாய் என்ற மூலிகை திலத்தை உங்கள் முன்னால் மூலிகை மருந்து எவ்வளோ கேட்டாங்க? 20,000. நீங்க ஆடுன்னு சொன்னீங்களா மாடுன்னு சொன்னீங்களா? அது ஆடு சொன்னா. ஆனா இவங்க மாடு கேட்கல, கோழி கேட்ட மாதிரி தான் கேட்டாங்க. கோழி விலைக்கு தான் கேட்காங்க. ஓடிட்டாரு. டிசைவலில இருந்து வந்திருக்காரு. நம்மளுக்கு வேண்டிய சேர்க்கப்பட்ட மூலியோட பயனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாங்காம துளசியும் பாருங்க, நெஞ்சில் சளியை அலசி வெளிப்படுத்தும். முடக்கத்தாய் இலை பாருங்க, வெரண்டையில பயன்படுத்துறோம். அதே மாதிரி நொச்சி இலை தலையில் இருக்கும் நீர்களை வெளிப்படுத்தும். கரியப்ப உடம்பு ரத்தக்கட்டை ஒரு முறை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா 1000 தீராத அருகம்புள்ள தீராத காங்கேயங்கால பல்லு எத்துன்னா? 6 பல்லு. இது வண்டி மாடா உழவு மாட்டானா? வண்டி ஓட்டலாம், உழவு ஓட்டலாம். ரெண்டு பழக்கி வச்சிருக்கியா? எவ்வளோ சொல்றியா காலை? 36,000 வாங்க கூட்டிட்டு போங்க. 25 ரூபாய்க்கு கேட்காங்க. 25 கேட்டு 27 கேட்காங்க. நீங்க எவ்வளவு வந்தா கொடுப்பீங்கன்னா? சொல்லுங்க, லாபம் கொடுத்தா கொடுத்துடலாமே. சரி சரி. எவ்வளவு கொடுக்கணும்? லாபம் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 97 88 49 45. மணப்பாறை கொண்டு போய் கொடுக்க வேண்டியது என்ன? ஓலைச்சுவடி எழுதி வைக்கப்பட்ட ஒவ்வொரு மூலையும் அலசி ஆராய்ச்சி பண்ணி 18 வகையான சித்திரங்கள் எழுதி வச்சு போன ஒவ்வொரு
மாடாண்ணா? வண்டி மாடு. நாட்டு மாடு எப்படி சொன்னா? பல்லு வச்சுன்னா சரி. எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா? 80,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இந்த நாட்டுக்கிடாரி எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 29,000. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 2,000. நீங்கள் மதுரை வியாபாரி. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 27,000. இதை மாதிரி பால் மாட்டு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். நாட்டு மாடு. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் சரி. அண்ணா இந்த கிடா எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? சின்ன குழந்தைகளுக்கு பெரிய குறைக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பயன்படுத்தக்கூடிய சித்தவைத்தியர் பாருங்க உங்க கூட இருக்கிற மாதிரி. ஒரு பாட்டோட விலை 100 ரூபாய் 100 ரூபாய். இந்த கிடா எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 36,000. எத்தனை கிடா கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? 9 கிடா. எங்கே இருந்துண்ணா? பண்ணமட்டை. எங்கே இருக்குண்ணா? சாத்தாங்குளம் பக்கம். எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா ஒரு கிடா? கேள்வி ரொம்ப குறைச்சி கேட்காங்க. 25 ரூபாய் கேட்காங்க. கொடுக்கல. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கண்ணா? நான் ஒரு 27 ரூபாய். 27,000. இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேறு எத்தனை வாங்கலாண்ணா? எத்தனை தேவைப்பட்டாலும் வாங்கிடலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என் ஃபோன் நம்பரா? 96 11 17 19. வேறு என்னெல்லாம் வாங்கலாம் உங்கள்கிட்ட? பசுமாடு பால் மாடு வாங்கிக்கலாம். எருமை பால் மாடு எதுனாலும் வாங்கிக்கலாம். சாத்தாங்குளம் வரணும். இந்த ஹெச்எப் காலை பல்லு தின்னா 4 பல்லு. இது பொலி காலையாண்ணா? சரி. எவ்வளோண்ணா சொல்றியா? எவ்வளோண்ணா? 75,000. நீங்கள் வியாபாரி அண்ணா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? சங்கரன் கோயில். ஃபோன் நம்பர்லாம் சொல்லுங்கண்ணா. சரி.